பெங்களூர்ல சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதிகப்படியான வறட்சி ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க டே 0 அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு கூட நாட்கள் போயிட்டுருக்கு. பெங்களூர் சிட்டிய அடுத்த சிலிக்கான் வேலியா மாத்துறேன்ற பேர்ல நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உருவானதும் ஒரு காரணம். நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்க உருவாக மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல பெங்களூருக்கு 3வது இடம். இங்க கிட்டத்தட்ட 1,40,00,000 மக்கள் இந்த குட்டி நகரத்துல வசிச்சுட்டு வராங்க. இந்த மக்கள் தொகை அடர்த்தி தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு காரணம். இது மட்டும் தான் காரணமான்னு கேட்டா, அது மட்டும் காரணம் கிடையாது. இயற்கையும் இன்னொரு காரணமா இருக்கு. கடந்த நாட்கள்ல கர்நாடக மாநிலத்துல பெய்ஞ்ச மழையோட அளவு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இந்த மழையோட அளவு ரொம்ப கம்மியானதுனால, பெங்களூர் சிட்டிய சுத்தி இருக்கக்கூடிய 3000 ஆழ்துளை கிணறுகள்ல கூட தண்ணீர் கிடையாது. அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழ போயிடுச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த பெங்களூர் சிட்டில ஒரு நாளைக்கு 1500 மில்லியன் லிட்டர் தண்ணி பற்றாக்குறையாவே இருக்கு. இந்தியால நெறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து